அகில பாரத இந்து மகாசபா மாநகர மாவட்ட கூட்டம் நடைபெற்றது. அகில பாரத இந்து மகாசபா மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் மாநகர மாவட்ட கூட்டம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் திருவிழாவில் ஜாதி அடையாளங்களுடன் வரும் நபர் மீது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிரந்தரமாக நெல்லையப்பர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நடமாடும் கழிப்பிடம் அமைக்க வேண்டும். இது சம்பந்தமாக வருகிற 17ஆம் தேதியன்று அகில பாரத இந்து மகாசபா திருநெல்வேலி மாவட்டம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க பரிசீலிக்கப்பட்டது. கட்சி நிர்வாகிகள் நியமனம் சம்பந்தமாக மண்டல பொதுச் செயலாளராக சுரேஷ்குமார், மாநில இளைஞரணி துணைத் தலைவராக சிவராமகிருஷ்ணன், மாவட்ட இளைஞரணி தலைவராக ஆதிமூலம், மாவட்ட மகளிர் அணி வழக்கறிஞர் பிரிவு தலைவியாக ஜீவா, மாநகர பொதுச் செயலாளராக தளபதி முருகன், மாவட்ட செயலாளராக குரு மகேஷ், மாவட்ட துணை பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், மாநகர செயலாளராக செல்வ கணபதி ஆகியோர் நிர்வாகிகள் பதவிக்கு மாநில பொதுச் செயலாளருக்கு பரிந்துரைக்கப்பட்டது. கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் கலைச்செல்வன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார், மாணவர் தலைவர் செல்வம், மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் கருப்பசாமி, வர்த்தக பிரிவு தலைவர் சிவாஜி, பேட்டை நகர தலைவர் கோமதி சங்கர் மற்றும் அருண், குருமகேஷ், ஐயப்பன், சுப்பிரமணியன், தளபதி முருகன், குமார், ஜெகன், செல்வ கணபதி, செல்வராஜ், செல்வம், மாடசாமி, ராஜா உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.